இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் கேது, சனி, கடகத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், தனுசில் ராகு, மகரத்தில் குரு, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் செவ்வாய். வடக்கில் செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் இருக்கின்றனர். கிழக்கில் ராகுவும், தெற்கில் குருவும், மேற்கில் சந்திரன், கேது மற்றும் சனியும் இருக்கின்றனர். இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். இங்கு குருவிற்கு நேரேழில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கின்றனர். ஜாதகர் மரியாதைக்குரிய குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொல்லலாம். இவரது தந்தை வியாபாரத்திலிருந்து குறிப்பிடத்தக்க செல்வத்தை பெற்றிருப்பார். சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் கேது ஒரு திசையில் இருப்பதால் ஜாதகரின் தாய் மோட்சம் பற்றி யோசித்து கொண்டிருப்பது, அதாவது மோட்சம் அடைகிறது அல்லது சால்வேஷனை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார். நிறைய யாத்திரைகளை மேற்கொள்வது சம்பந்தமாக யோசிக்கின்றார் என்று சொல்லலாம். சனி பிளஸ் கேது சேர்க்கையானது அவர் வேலையில் இடைவெளி இருக்கும் என்பதை குறிக்கின்றது. அடிக்கடி வேலை மாற வேண்டி இருக்கும் என்று சொல்லலாம். கால்நடை ஊட்டங்கள் அல்லது உண்ணக்கூடிய பொருட்களை தயாரித்து அது மூலம் வாழ்க்கையை நடத்துகின்றார் என்று சொல்லலாம். சனி பிளஸ் கேதுவிற்கு 2இல் சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் உள்ளது. ஜாதகர் சமூகத்தில் நேர்மையாக மரியாதையாக சம்பாதிக்கின்றார் என்பதை இது காட்டுகிறது. குருவிற்கு 2இல் சனி கேது. கேது கொடியை குறிப்பவர். அவர் பல நிறுவனங்களில் பெயரையும் புகழையும் சம்பாதிக்கின்றார் என்று சொல்லலாம். அதாவது பெயரையும் புகழையும் சம்பாதித்து வெற்றி கொடியை நாட்டுகின்றார் என்பதை இது காட்டுகின்றது. 25 வயது முதல் அவர் முன்னேற்றத்தை பெறத் தொடங்குகிறார் மற்றும் 28 வயதிலிருந்தே அவர் செழிப்பாக வாழ்வார் என்று சொல்லலாம். அவரது முதல் தொழிலில் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். பின்னர் 32 தொடக்கம் 33 வயதுக்கு இடையில் உயரத் தொடங்கிடுவார். தந்தையின் தொழில் அவருக்கு ஒரு உதவியாக இருக்கும், செழிப்பையும் கொடுக்கும். 43 தொடக்கம் 44 வயதில் மூதாதையர் சொத்து தொடர்பாக ஒரு வழக்கு இருக்கும். இந்த வழக்கில் இவருக்கு நிதி இழப்பு இருக்கும். 47-48 வயதில் சொத்து பிரிக்கப்படுகிறது. பின்னர் அவர் தனது சொந்த தொழிலை தொடங்குகிறார். அவர் சமூகத்தில் புகழ் பெறுகின்றார். அவர் 65 வயது வரை செழிப்பாக வாழ்வார். அதாவது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா 65 வயது வரை நல்ல செழிப்பாக வாழ்வார் என்று சொல்லலாம். ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்க வேண்டும். 78 வயது வரை அவரது சந்ததியினரோடு சந்தோஷமாக வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய், சிம்மத்தில் சனி, கன்னியில் ராகு, மீனத்தில் கேது மற்றும் புதன். வடக்கு ராசியில் கேது, புதன், சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் சனி, சுக்கிரன் மற்றும் சூரியன் இருக்கின்றனர். தெற்கு ராசியில் ராகுவும் மேற்கில் குருவும் இருக்கின்றனர். இது ஒரு பெண் ஜாதகம். ஜாதகி பிறந்த வீடு முழுமையான செழுமையை உடைய ஒரு வீடாக இருக்கும் என்று சொல்லலாம். உச்சமாக உள்ள சூரியனோடு ஜாதகி இணைவு, அதாவது சுக்கிரன் இணைவு, தந்தை இந்த வீட்டில் எல்லா முக்கியத்துவங்களையும் சௌகரியங்களையும் கொண்டு இருந்தார் என்று சொல்லலாம். சூரியன் பிளஸ் சுக்கிரன் இந்த சேர்க்கைக்கு 5இல் சனி. எனவே தந்தையும் முக்கியமான பிரபலமான ஒருவர் என்று சொல்லலாம். புதன் வலிமை இழக்கின்றார். அதோடு கேதுவும் சேர்க்கை மிகவும் பலவீனமாகின்றது. புதன் பிளஸ் கேது சேர்க்கை. இந்த சேர்க்கைக்கு 5இல் சந்திரன் பிளஸ் செவ்வாய் இருக்கிறது. அதாவது ஒரே திசையில் புதன் பிளஸ் கேது பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றது. இது கல்வி மற்றும் திருமணத்தில் இடைவெளி தடையை காட்டுகிறது. திருமணம் நன்றாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லலாம். சனி தொழிலை குறிப்பவர். அவர் பார்த்தீங்கன்னா சனிக்கு அவர் சிம்மத்தில் இருக்கின்றார். அவரை நோக்கி ராகு போகின்றார். ராகுவிற்கு 5-9இல் எந்த கிரகமும் இல்லை. எதிர்பார்க்கின்ற வருமானம் குறைவு என்று சொல்லலாம். குரு மற்றும் புதன் இடம் மாறி இருப்பதால்
நன்றாக படித்த ஒரு பெண், புத்திசாலியான ஒரு பெண்ணாக இருப்பார். ஆனால் அவளுக்கு மகிழ்ச்சி ஆறுதல் கிடைக்காது என்று சொல்லலாம். தோல் நோய் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. கணவரை குறிக்கும் செவ்வாய் சந்திரனோடு இணைகிறது. திசை ரீதியாக புதனும் செவ்வாயும் சந்திரனோடு சேர்கிறது. அப்போ அவரது கணவர் வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட தொழிலை கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் சந்ததி அவளுக்கு இருக்கும் என்று சொல்லலாம். 68 வயது வரை சந்தோஷமாக வாழ்கின்றாள் என்று சொல்லலாம். சூரியன் இங்கு உச்சமாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்த சனி, சுக்கிரன் அவருக்கு எதிரிகள். செவ்வாய் நீசமாகின்றார். குரு புதனோடு இடமாற்றத்தில் இருக்கின்றார். இங்கு புதன் ஒரு பெண் கிரகம் என்பதால் இங்கு ஆண் கிரகங்கள் வலிமையில் இல்லை, வலிமையை இழக்கின்றன என்று சொல்லலாம். இந்த யாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சனி மற்றும் கேது, கடகத்தில் புதன் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன், தனுசில் ராகு, மகரத்தில் குரு மற்றும் சந்திரன், அதாவது வக்ரகுரு மற்றும் சந்திரன். வடக்கு ராசியில் புதன் மற்றும் சூரியனும், கிழக்கு ராசியில் செவ்வாய் மற்றும் ராகுவும், தெற்கு ராசியில் குரு, சந்திரன் மற்றும் சுக்கிரனும், மேற்கு ராசியில் கேது மற்றும் சனியும் தொடர்படுகின்றனர். இது ஒரு பெண் ஜாதகம். சுக்கிரன் தெற்கில் இருக்கின்றது. சுக்கிரனுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இல்லை. ராகு கிழக்கில் இருக்கின்றார். சுக்கிரனுக்கு எந்த உதவியும் இல்லை. எனவே யாதகி அந்தஸ்து நிலையில் குறைந்தவராக இருப்பார். வக்கிர குருவோடு சந்திரன் சேர்க்கை சுக்கிரனுக்கு, அதாவது திருமணத்துக்கான தொலைநிலை வாய்ப்பு இங்கு தெரிகின்றது. அதாவது சுக்கிரனுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இல்லை. திருமணத்துக்கான தொலைநிலை வாய்ப்பு உள்ளதென்று சொல்லலாம். கர்மாவோடு தொடர்புடையவர் சனி. இந்த எண்ம வாழ்க்கையின் மகிழ்ச்சி துக்கத்தை தீர்மானிப்பவர் அவர் என்று சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா கேதுவோடு இணைக்கப்பட்டுள்ளார். ஒரு சன்னியாசி வாழ்க்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். சனிக்கு 2 சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை இருக்கிறது. இந்த சேர்க்கையை குரு மற்றும் சந்திரன் நேரடியாக தொடர்பு கொள்கின்றார். இங்கு குரு வக்ரமாக இருப்பதால் பின் ராசியான தனுசோடு தொடர்படுகின்றார். அப்போ குருவிற்கு ராகுவோடும் தொடர்பு இருக்கு. அப்போ இந்த குரு பிளஸ் ராகுவிற்கு நேரடியாக சனி தொடர்படுகின்றார். அந்த சனிக்கு 2 சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை இருக்கின்றது. அப்போ இந்த ஜாதகிக்கு தந்தையின் ஒத்துழைப்பு மட்டுமே வாழ்வாதாரத்துக்கான ஒரே வழியாக இருந்திருக்கும். புதனுக்கு குருவின் தொடர்பு இருப்பதால் இவளுக்கு குறிப்பிடத்தக்க கடந்த காலம் இருக்கும். செவ்வாய்க்கு 2 பக்கமும் கிரகங்கள் இல்லை. வடக்கில் சூரியன் இருந்தாலும் அவரது எதிரியான சனி மேற்கில் இருக்கின்றார். கிழக்கில் எதிரி கிரகங்களான செவ்வாய் பிளஸ் ராகு இருக்கின்றன. எனவே பிறந்த வீட்டில் ஒருவர் பலவீனமாக இருக்கின்றார். அவர் ஒரு பெண் கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றார். அந்த நபர் பலவீனமாக இருக்கின்றார் என்று காட்டுகிறது. இந்த பெண்ணான சுக்கிரனோடு அந்த குரு சந்திரன் சேர்க்கை. அப்போ இந்த ஜாதகைக்கு ஆண் சகோதரர்கள் இல்லை, பெண் சகோதரிகள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். 62 வயது வரை சந்தோஷமாக இந்த ஜாதகி வாழ்வாள் என்று சொல்லலாம்.